வினா எண் 51. நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை தேர்க கேட்டிருக்காங்க. அப்ப இது வேர்ச்சொல், நட என்னும் வேர்ச்சொல். இதை வச்சு நம்ம இதற்கான வினையாளனையும் பெயரை கண்டுபிடிக்கணும். அதுல உயர்திணை அப்படின்றத நம்ம கண்டிப்பா நோட் பண்ணி இருக்கணும். ஏன்னா நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது அக்ரிணை ஒருமைக்கு வரக்கூடியது. நடப்பது அதே மாதிரி அக்ரிணை ஒருமைக்கு வரக்கூடியது. நடப்பவை அப்படின்றது அக்ரிணை பன்மைக்கு வரக்கூடியது. அப்போ உயர்திணையில வினையாளனையும் பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் இதற்கான சரியான விடை. இப்ப வினா எண் 51க்கான சரியான விடை ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. அடுத்தா வினா எண் 52. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்று அப்படின்றது கேட்டிருக்காங்க. அப்ப வைத்த அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பெயரச்சத்துல வந்துடும். வைத்து வினையச்சம், வைத்தது அதே மாதிரி அக்ரிணை ஒருமை வினைமுற்றுல வந்துடும். வைத்தாள் அப்படின்றதுதான் இதற்கான பொருத்தமான விடை. அப்ப வை எனும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்று, வினைமுற்று வைத்தாள் அப்படின்றதுதான் சரியானது. அடுத்த வினா எண் 53. இரு பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாரணி எனும் சொல் கொடுத்து இதற்கு பொருத்தமான இரு பொருள் அமைந்திருக்கக்கூடிய சொல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இதற்கான சரியான விடை. தாரணி என்பதற்கு பூமி அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு, உலகம் அப்படின்ற பொருள் இந்த சொல்லுக்கு பொருத்தமானதா நம்ம பார்க்கிறோம். அடுத்து வினா எண் 54. ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. இது நம்மளுக்கு 10th புக்ல இருக்கும். மீமிசை ஞாயிறு, மீனாலும் மிசைனாலும் ஒரே பொருள் தான். ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்க மாதிரி நம்ம பார்க்கிறோம். குளித்தாழ்ந்து, நடுமையம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு புக்ல கொடுத்துருப்பாங்க. இதுவும் புக்ல இருக்கக்கூடிய டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ இது வந்து ஒரு பொருள் பன்மொழிக்கான சரியான பொருள் இருக்கக்கூடிய சொல் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. மேல் பகுதி என்பது இதற்கான பொருத்தமான விடை. வினா எண் 55. பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல முரள், வகுளி, வாழை, வியாழம் அப்படின்ற 4 சொல் கொடுத்துட்டு இதுல இந்த பொருளுக்கு எந்த சொல் பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா முரள்னாலும் மீன் தான், வகுளினாலும் மீனோட பெயரை தான் குறிக்கும், வாழை அப்படின்றதும் மீனோட பெயர் தான். அப்ப இதுல பொருந்தாதது அப்படின்னு பார்த்தோம்னா வியாழம் அப்படின்றது தான் இதற்கான சரியான விடை. ஆப்ஷன் டி சரியான விடை. ஏன்னா வியாழம் என்பதற்கு என்ன பொருள்னு பார்த்தோம்னா பாம்பு அல்லது புலியை குறிக்கக்கூடிய சொல்லா இந்த வியாழம்ன்ற சொல் இடம்பெற்றிருக்கு. அப்ப இதற்கான சரியான விடை வியாழம். வினா எண் 56. பிறவினை தொடரை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அன்பு பாடல் பாடினான், கவின்மொழி திருக்குறள் கற்றால், அடிகள் மறை ஓதினர், அரசன் மாலை அணிவித்தான். அணிந்தான் அப்படின்றது தன்வினை, அணிவித்தான் என்பது பிறவினை. அப்ப அரசன் மாலை அணிவித்தான் அப்படின்னா மற்றவங்களுக்கு அது செய்த செயலா இடம்பெற்றிருக்கு. அப்ப இதற்கான சரியான விடை அணிவித்தான் அப்படின்றதுதான் பொருத்தமானது. அப்ப டி ஆப்ஷன் கரெக்ட். வினா எண் 57. எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை செய்வினையில இருக்கிறது செயற்பாட்டு வினையா மாறும் போது இரண்டாம் வேற்றுமையில் இருக்கிறது மூன்றாம் வேற்றுமை வினையாக மாற்றம் அடையும். அப்ப ஆப்ஷன் ஏ இதற்கான சரியான விடை. தனிமரம் காடாதல் இல் படிச்சிருப்போம் நம்ம. தனிமரம் தோப்பாகாது அப்படின்ற மாதிரி பொருள் தரக்கூடிய பழமொழி தான் இது. அப்ப இதுக்கு பொருந்தும் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா நட்பை பெருக்குதல். அப்ப தனியா இருந்தா எந்த ஒரு செயலும் எளிதில் வெற்றி என்பதை தேடித்தராது. அப்ப நம்மளுக்கு நட்பு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஒற்றுமை மனப்பான்மை வளர்க்கக்கூடியது. அப்ப நட்பை பெருக்குதல் அப்படின்றது இதற்கான சரியான விடை. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாளவை. இக்குறள் உணர்த்தும் பழமொழியிலை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வினா எண் 59.
இது வினை தூய்மை அப்படின்ற அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய அதுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வினா. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த குறள் கொடுத்துட்டு அந்த குறளுக்கு பொருத்தமான அதிகாரத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த குறளுக்கு பழமொழி எது பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிறர் அழும்படியான செயல்களை செய்து அவங்களுடைய செல்வத்தை நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா நாமளும் அழும்படியாக அழிந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் அப்படின்றதுதான் இந்த குறள் உணர்த்தக்கூடிய பொருள். இந்த குறள் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினை தூய்மை அப்படின்ற அதிகாரம். இந்த குறளுக்கு பொருத்தமான பழமொழி ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே. ஊராருடைய உடைமை பொருளுக்கு பேய் மாதிரி என்ன செய்யக்கூடாது, பறக்கக்கூடாது. அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய செல்வமும் என்ன செய்யும், இழந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆட்பட்டு விடும் அப்படின்றதுதான் இந்த குறள் உணர்த்தக்கூடிய பொருள். தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் சொல் பாருங்க, காம்ரேட். இது எம்மொழி சொல்லில் இருந்து பெறப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பொருத்தமான விடை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெஞ்சு மொழி என்பதுதான் இதற்கான சரியான விடை. காம்ரேட் அப்படின்ற சொல் பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு சொல். இதோட தமிழ் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோழன் என்பதை குறிப்பதாக அமைகிறது. வினாயன் 61 சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப தாராபாரதி ஆசிய ஜோதின்னு கொடுத்திருக்காங்க. ஆசிய ஜோதி வந்து உங்களுக்கு தெரியும், கவிமணி ஆசிய ஜோதி. செகண்ட் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா முடியரசன் எழுதிய காவியம் தான் எனது வீரகாவியம். இந்த ஒரு எழுதுற நூல் தான் எனது வீரகாவியம். கவிமணி வந்து இதய ஒளி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதய ஒளி, கம்பரியார் இதெல்லாம் வந்து டி.கே. சிதம்பரனாருடைய நூல்கள். இதய ஒளி, கம்பரியார் அப்படின்ற நூல்கள்லாம் டி.கே.சி தான் எழுதியிருப்பாரு. ரசிகமணி வந்து விரல்நுனி வெளிச்சங்கள்னு கொடுத்திருக்காங்க, அதுவும் தவறானது. விரல்நுனி வெளிச்சங்கள் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து தாராபாரதி. அப்ப இதுல வந்து சரியான இணை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 2 தான் சரி. அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை. இதுல 2 மட்டும் தான் சரியான கூற்றா இருக்கு, மற்றதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு காரணம் சொல்லிட்டேன். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை. வினாயன் 62 விரிந்தது விரித்தது. விரிந்தது இந்து, இங்க இத்து. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தவறு செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து வேற்றுமை உருவு கொடுத்துருப்பாங்க, ஆனா இங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இது ஆப்ஷன் செலக்ட் பண்றதுக்கு கொஞ்சம் எளிமையா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா விடை அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஏன்னா நம்ம தொடர ரீட் பண்ணி பாருங்களேன். மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. அல்லியின், இங்கேயும் வேற்றுமை உருவு இருக்கு, இங்கேயும் தோகையை. இங்க பாத்தீங்கன்னா அல்லியின் கொடுத்திருக்காங்க சி ஆப்ஷன்ல, ஆனா தோகையை அப்படின்ற இடத்துல வந்து 2ஆம் வேற்றுமை உருவு வந்து இடம்பெறல. இப்ப வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால கவனமா கொஸ்டினை ரீட் பண்ணி பார்க்கணும். இப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. வினாயன் 63 கூற்று காரணம் கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம். காரணம் 2 சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். நம்ம அந்த சொல்ல கூட சொல்லி பார்க்கலாம். பல்கலைக்கழகம் அப்படின்னா பல வகையான பல்துறையான கலைகளை கற்பிக்கக்கூடிய இடம் தான் அது. அப்ப வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி. கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் அப்படின்னு சொல்லலாம். 2 சொற்களுக்கு இடையே ஒற்று மிகுவதால் ஒரு பொருளையும் ஒற்று மிகாத போது ஒரு பொருளையும் தெரியும். அப்ப இந்த கூற்றுக்கு இந்த காரணம் வந்து பொருத்தமா அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆப்ஷன் ஏ என்பது இதற்கான சரியான விடை. வினாயன் 64 சேர்த்து எழுதுக. பலா கூட்டல் அருமை அப்படின்னு பிரிப்போம். லாவை பிரிச்சா எள்ளு கூட்டலா. நிலைமொழி ஈற்றிலையும் உயிரெழுத்து, வருமொழி முதலையும் உயிரெழுத்து. புணர்ச்சியின் போது உயிரெழுத்துக்கள் புணராது. உடன்படுத்துவதற்காக இடையில் ஒரு மெய்யெழுத்து வரணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எகர உடம்படுமை, வகர உடம்படுமை உடம்படுமைகளாக வரும். ஆனா இங்க நம்ம பார்த்தோம்னா ஏனை உயிர்வழி வவ்வும் என்னும் விதிப்படி பலா கூட்டல் இவ்வு கூட்டல் அருமை. இவ்வு ஆவும் சேர்ச்சுன்னா பலா வறுமை. அப்ப இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி. விதி அப்படின்னு பார்த்தோம்னா ஏனை உயிர்வழி வவ்வும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்னும் விதிப்படி இந்த சொல் புணர்ந்திருக்கும். பலா வறுமை என்பதுதான் சரியான
விடை. ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்து வினா எண் 65 பிரித்து எழுதுக. இது கொஞ்சம் புதுமையான சொல்லாதான் இருக்கு. இதுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கங்கா கூட்டல் ஓகம் என்பதுதான் சரியான பொருள். இந்த ஓகம் அப்படின்னா கலத்தல் அப்படின்ற பொருள்ல வருது, இணைதல் கணத்தல் அப்படின்ற பொருள்ல வருது. இது வந்து நம்ம தியானத்துக்காக பயன்படுத்தக்கூடிய யோகத்திற்காக, ஓகம் அப்படின்றது வந்து யோகம், யோகாசனம் சொல்றோம்ல, அப்ப இந்த யோகம் அப்படின்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய சொல்லாவும் நம்ம பாக்குறோம். அப்ப இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி தான் சரியான விடை. கங்கௌகம் என்னும் சொல்லை பிரித்து எழுதுக. கங்கா கூட்டல் ஓகம் என்பது இதற்கான பொருத்தமான விடை. வினா எண் 66 கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. ஒரு சொல் பாருங்க, இதுக்கான ஒரு சொல் அடுதல். அப்படின்னா அடுதல்னாலும் கோரல்னாலும் கொள்ளுதல்னாலும் ஒரே பொருள் தான். கம்பராமாயணத்துல கூட இந்த சொல் வரும், கோரல் மேற்கொண்டு விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொல் இடம்பெற்றிருக்கும். கோரல் அப்படின்ற சொல் வந்து கம்பராமாயணத்துல இடம்பெற்றிருக்கும். அப்ப கோரல் கொள்ளுதல் அடுதல் என்பது ஒரே பொருள் தரக்கூடிய சொல்லா நம்ம பார்க்கிறோம். அப்ப டி ஆப்ஷன் இதற்கான சரியான விடை. வினா எண் 67 பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருள்களை தரும் ஓர் எழுத்து. ஓர் எழுத்து ஒரு மொழி படிச்சிருந்தோம் அப்படின்னா இது நம்மளுக்கு ஈஸியா நம்ம என்ன செஞ்சலாம், மார்க் பண்ணிடலாம். ரிப்பீட்டடா நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான் இதெல்லாம். பறவை பூ நீக்கம் அழிவு இதெல்லாம் வந்து பி எனும் பொருள் தரக்கூடிய சொல். ஆப்ஷன் பி தான் இதற்கான சரியான விடை. 68வது கொஸ்டின்ல பாருங்க, பொறுத்துக மாதிரி கேட்டிருக்காங்க. விலங்குகள் கொடுத்து அதோட இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த இளமை பெயர்கள்லயே கொஞ்சம் புதுமையான சொற்கள் இருக்கு நம்மளுக்கு. இப்ப நவ்வி அப்படின்னா நம்மளுக்கு மான்னு தெரியும், மான் அப்படின்றது தெரியும். இந்த மரின்ற சொல் பாத்தீங்கன்னா இப்ப 12th புக்ல இருக்கும், மரி இடைப்படுத்த மாண்பினை போல அப்படின்ற சொல் இருந்திருக்கும். அந்த தனி குடும்பம் இருந்த செய்தியை சொல்லக்கூடியதுல இந்த சொல் வரும். அப்ப அந்த மரி என்பது மான் குட்டி தான். அப்ப இங்க வந்து நவ்வி என்பது இதோட இளமை பெயர்ல பாத்தீங்க அப்படின்னா மரி, நவ்வி என்பதன் பொருள் மான். அடுத்து முதலை என்பது இங்க சினை அப்படின்ற பொருள்ல வருது. முதலை என்பது சினை. உடும்பு ஓந்தி, உடும்பு என்பது ஓந்தி. மீன் கெண்டை அப்படின்றது பார்ப்பினை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு. அப்ப விலங்குகளுடைய அந்த உயிரினங்களுடைய பெயர்களை கொடுத்துட்டு அதோட இளமை பெயர்களை பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. அதுலயும் கொஞ்சம் நம்ம யோசித்து போடுற மாதிரிதான் இந்த வினா அமைஞ்சிருக்கு. இப்ப 68வது வினாவிற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 4 1 2 3. புள்ளின் உறுப்பை கண்டறிக. எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம 10th புக்ல பாத்திருந்தோம் அப்படின்னா தெரியும். இப்ப இருக்கக்கூடிய 10th புக்கு டெக்ஸ்ட் புக்ல அதுல பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த தளிர், நெல், புல் இதோட கொழுந்து வகையை குறிக்கக்கூடியதா இருக்கும். முறி அப்படின்றது வந்து புலி வேம்போட கொழுந்து வகையை குறிக்கக்கூடியதா இருக்கும். ஓலை என்பது தென்னை பனையோட இலை வகையை குறிக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப இந்த குலை அப்படின்றதற்கு காதணி அப்படின்ற பொருளை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப புல்லின் உறுப்புகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதற்கான சரியான விடை தளிர். ஏ ஆப்ஷன் சரியான விடை. வினா எண் 70 மோனோபாலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக. மோனோபாலி கண்ட்ரோல் என்பதன் கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல் தனி வல்லாண்மை கட்டுப்பாடு என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி சரியான விடை தான் இந்த சொல்லுக்கான சரியான தமிழ் கலைச்சொல். ஆப்ஷன் பி என்பது இதற்கான சரியான விடை. வினா எண் 71 இதுலயே அதே மாதிரி சொற்கள் கொடுத்து அதற்கான தமிழ் சொல்லை பொறுத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க. அபுலியா அப்படின்ற சொல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அபுலியா, அகோமியா, அப்சஸ், அலோஃபியா, யூனிவர்சசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கு பொருத்தமாக பொருந்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 3 4 1 2. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 3 4 2 1 இந்த மாதிரி பொருத்தணும்னா இது சரியான விடையா இருக்கும். அப்ப வினா எண் 71க்கான சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல பாருங்க, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க. அப்ப வந்து இந்த பத்தியை நம்ம நல்லா ஒரு முறைக்கு 2 முறை
வாசிச்சு பார்த்துட்டு அதுல பொருத்தமான விடையை நம்ம தேர்ந்தெடுக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் தெரியும், வஉசி சிதம்பரனார் அப்படின்றதுதான் இதற்கான சரியான பொருள். சுதேசி நாவாய் சங்கம் வஉ சிதம்பரனார். வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படின்னா அதற்கான விடை பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். சென்னைக்கு வரப்ப எல்லாம் பாரதியாரை சந்திப்பதையே வஉசி வழக்கமாக கொண்டிருந்தார் என்பதே இதற்கான பொருத்தமான விடை. வினா எண் 74க்கு வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் புலமை பெற்றிருந்தவர் தான் யாரு? வஉ சிதம்பரனார். தமிழ், ஆங்கிலம் முதலிய மொழிகளில் புலமை பெற்றவராக அறியப்படுகிறார். வினா எண் 75 நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. இது வந்து நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த நாகனார் அப்படின்றது வந்துடும், ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெயர் வந்து நினைவுக்கு வரணும். விளம்பி நாகனார். விளம்பி என்பது அவருடைய ஊர் பேரு, நாகனார் என்பது அவருடைய இயற்பெயரா நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல வந்து நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் பெயர் விளம்பி நாகனார். அதுல அந்த ஊர் பெயர் எடுத்துட்டு அவருடைய இயற்பெயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம யோசிச்சு பார்த்து கொஞ்சம் ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சில பேருக்கு நம்மளுக்கு அந்த நாகனான்ற வார்த்தை திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கும். அந்த விளம்பின்றது வந்து முன்னாடி கொஞ்சம் யோசிக்காம விட்டுட்டோம்னா நம்ம இந்த கொஸ்டின்ல வந்து தப்பு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கான விடை சி ஆப்ஷன். மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு திருக்குறள். மண்ணோடு ஏய்ந்த மரத்தனையர் கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறள் இருக்கும். இது கண்ணோட்டம் அப்படின்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு திருக்குறள். அப்ப கண்ணிருந்தும் அன்பும் இரக்கமும் இல்லாதவர்கள் ஓரறிவுடைய மரத்தோடு ஒப்பிடப்படுபவர். ஓரறிவுடைய மரத்தோடு ஒப்பிடப்படுபவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப கண்ணிருந்து இரக்கம் கொள்ளாதவர், கண்ணு இருந்தும் அன்பும் இரக்கமும் பிற உயிரினங்கள் மீது இல்லை அப்படின்னா அவங்க வந்து மரத்திற்கு ஒப்பானவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லக்கூடியது. அப்ப இரக்கம் இல்லாதவர் அப்படின்றதுதான் இந்த மரத்தை ஒப்பானவர் அப்படின்றவர் வந்து இரக்கம் இல்லாதவர்கள். அப்ப கண் இருந்தும் அன்பு கொள்ளாதவர்களையும் இரக்கம் கொள்ளாதவர்களையும் வள்ளுவர் இரக்கம் இல்லாதவர் என்றே மரத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். வினா எண் 77 ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துகள் என்று பெயர். சரிதான், ஆ இ உ சுட்டெழுத்துகள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே வினா எழுத்துக்கள்ல வரும். இது வந்து கூற்று சரி காரணம் தவறு. இதற்கான விடை ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். ஆனா இதுல வந்து எங்கனம் யாங்கனம் அப்படிலாம் கேட்கும்போது அது வினா எழுத்துக்களாக மாறிடும். அப்ப வந்து இதுக்கான விடை கூற்று சரி காரணம் தவறு என்பது பொருத்தமானது. அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுற்றுச்சொற்களாகும். கூற்று காரணம் கொடுத்து இந்த 78வது வினா இடம்பெற்றிருக்கு. அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுற்றுச்சொற்களாகும். காரணம் இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ இ உ எனும் எழுத்துக்கள் வந்துள்ளன அப்படின்றத பாக்குறோம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கூற்றும் சரி காரணமும் சரி. ஆ இ உ அப்படின்றது சுட்டெழுத்து தான். சுட்டெழுத்துவதை சுட்டுவதற்காக தான் ஆ இ உ அப்படின்ற எழுத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அப்ப இதற்கான ஆப்ஷன் சி சரியான விடை, கூற்றும் சரி காரணமும் சரி. வினா எண் 79 பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்திருக்கோம், இணை எழுத்துக்கள் பார்த்தோம். குறிலுக்கு நெடிலாகவும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாக வரும். எப்படி மெய் எழுத்துக்கு இணை எழுத்து வருதோ அதே மாதிரி நான் சொன்ன இக்குக்கு இங்கு மெய் எழுத்துக்கு எப்படி வருதோ அதே மாதிரி ஆக்கு ஆ அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்ப வந்து குறிலுக்கு நெடிலும் வரும், மெய்க்கு இணை எழுத்தும் வரும் அப்படின்றத பாக்குறோம். அப்ப இதுக்கு வந்து நெடிலுக்கு குறில் வந்திருக்கு. இதுவும் அதே மாதிரி ஐ ஆ அப்படின்றது தவறானது. ஏன்னா ஐக்கு என்ன வரணும், ஈ வரணும். இப்ப தென்றல் எழுதும் போது வழிநகரத்துக்கு நகரம் வந்து ரன்னகரம் வந்து இணை எழுத்தா வரும். தென்றல் அப்படின்லாம் எழுதும் போது என்ன செய்யும், அந்த மாதிரி வரும். அப்ப வந்து ஐக்கு வந்து ஈ அப்படின்றதுதான் என்னது, இணை எழுத்து. அப்ப பொருந்தாத இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப பொருந்தாதது ஆப்ஷன் சி தான் பொருந்தாதது.
நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் 42 ஆகும். கழகத்தமிழ் அகராதி 1964 வெளிவந்த கழகத்தமிழ் அகராதி, பவானந்தர் தமிழ் சொல் அகராதி 1925 வெளிவந்தது, வெற்றி தமிழ் அகராதி 1992. இந்த மூணு அகராதிகளும் கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரிமொழிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் 40 தான். ஃபர்ஸ்ட் நன்னூல் குறிப்பிடுறது 42 அப்படின்றது நமக்கு தெரியும். கழகத்தமிழ் அகராதி 40, பவானந்தர் தமிழ் சொல் அகராதி 40 ஓரெழுத்து ஒரு மொழி, வெற்றி தமிழ் அகராதியும் 42. அப்ப ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட இந்த 3 அகராதிகளையும் கொண்டு தொகுக்கப்பட்டதுல பொருத்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. 42 என்பது சரியான விடை. அடுத்த வினா எண் 81. இது ஒரு குறுந்தொகை பாடல். குறுந்தொகையில வரக்கூடிய கோப்பெருஞ்சோழன் உடைய பாடல் இது. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. உறவோர் அப்படின்னா அறிவுடையவர், மடபம் அப்படின்னா அறிவில்லாத தன்மையை குறிக்கும். அப்ப இதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய எதிர்ச்சொல் ஆப்ஷன் டி. உறவோர் என்பது அறிவுடையவரையும், மடமை அப்படின்னா அறிவில்லாத தனத்தையும் குறிக்கும். அப்ப ஆப்ஷன் டி தான் இந்த வினாவிற்கான சரியான விடை. இது குறுந்தொகை பாடல், கோப்பெருஞ்சோழன் பாடிய பாடல். வினா எண் 82. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிக. இதற்கு பொருத்தமானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான். உட்கார் புள்ளி தான் ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து நம்ம சொல்லுவோம்ல சார்பெழுத்துக்கள் 10 அப்படின்னா அது நம்ம தொகுத்து சொல்லும் போது என்ன செய்வோம், உட்கார் புள்ளி என்ன செய்வோம், இடுவோம் அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்போ இதற்கான விடை சி ஆப்ஷன். வரலாற்றியலில் ஒயிட் ஹால் எனும் சொல்லிற்கு இணையை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய கலைச்சொற்கள் பார்த்தீங்கன்னா புதுமையான சொற்கள் நம்ம கேட்ட மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம இன்னும் ஊன்றி தமிழ் மட்டும் இல்லாம பிற பாடங்கள்ல இருக்கக்கூடிய மொழி சொற்களையும் கலை சொற்களையும் இன்னும் சரியான புரிதலோடு படிச்சோம் அப்படின்னா இன்னும் எளிமையா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த கொஸ்டின்ல பாக்குறோம். இன்னைக்கு வினாத்தாள்கள்ல பாத்தீங்கன்னா கலைச்சொற்கள்ல அந்த மாதிரிதான் வினாக்கள் இடம்பெற்றிருக்கு. தமிழ் மட்டும் இல்லாம பிற மொழியில பிற பாடங்கள்ல இருக்கக்கூடிய கலைச்சொற்களையும் நம்ம படித்து தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். அந்த வகையில பார்த்தோம்னா ஒயிட் ஹால் எனும் சொல்லிற்கு இணையான சொல் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம், பிரித்தானிய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழ்ல சொல்லும் போது பிரித்தானிய அரசு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரிட்டானிய அரசு அலுவலகம். டி ஆப்ஷன் சரியான விடை. இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர், டெமன், டார்கெஸ்ட், டென்சிட்டி அப்படின்ற 4 சொற்கள் கொடுத்து ஆங்கில சொற்கள் கொடுத்து அதற்கு நிகரான தமிழ் சொற்களை பொறுத்து சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 4 1 2 3 4 1 3 2 ஆப்ஷன் பி சரியான விடை. இணையான தமிழ் சொற்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கான சரியான விடை 4 1 3 2 என்பது சரியான விடை. டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இலை அப்படின்றது பொருள். டெமன் பின்னணி நிரல். டார்கெஸ்ட் மிகு இருள்மை. டென்சிட்டி அடர்த்தி. டென்சிட்டி நம்ம எளிமையா கண்டுபிடிச்சலாம். மற்ற 3 கொஞ்சம் நம்ம ஊன்றி கவனிச்சா மட்டும்தான் இதற்கான விடையை சரியா தேர்வு செய்ய முடியும். இதற்கான விடை ஆப்ஷன் பி. அடுத்து மரபு தொடர்பான ஒரு வினா. மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடரடி, படரடி, அகட விகடம், ஈரொட்டு, கைகூடுதல். இந்த மரபு தொடர்களை கொடுத்து இதற்கு பொருத்தமான பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா இதற்கு நிகரானது 4 3 2 1. அடரடி படரடி அப்படின்னா பெரும் குழப்பம். அகட விகடம் என்பது தந்திரத்தை குறிக்கக்கூடிய சொல். ஈரொட்டு என்பது உறுதியின்மை. கைகூடுதல் என்பது சித்தி அடைதல் அப்படின்ற பொருள்ல வருது. இப்ப இதுவும் அது மாதிரி புதுமையான சொற்களாதான் இந்த மரபு சொற்கள்லாம் நம்ம இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊன்றி படிக்கணும் அப்படின்றதையும் நம்ம பாக்குறோம். வினா எண் 86. மரபு தொடரை தேர்க. மறுபடியும் காட்டில் சிங்கம். இது கொஞ்சம் எளிமையான கொஸ்டின். நம்ம நிறைய தேர்வுகள்ல நம்ம இந்த வினா பார்த்திருப்போம். சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். இப்ப இது இதற்கான விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. காட்டில் சிங்கம் முழங்கியது, யானை பிளிரியது. வடமொழியில சொன்னா கர்ஜிக்கும் சொல்லுவோம். அதோட தமிழ் சொல்லுதான் முழங்கும் அப்படின்றது. யானை பிளிரும் அப்படின்றது சரியான பொருத்தமான சொல்.
வினா எண் 87 பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க. பூட்கை என்பதன் பொருள் குறிக்கோள், எய்ம். பூட்கை என்பதன் சொல்லின் பொருள் குறிக்கோள் என்பதுதான் இதற்கான சரியான விடை. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்க. 10th புக், இப்ப இருக்கக்கூடிய 10th புக் படிச்சிருந்தா நம்ம எழுதிடலாம் அந்த கொஸ்டினை. உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதில் தலைவராகவும் இருந்தவர் தேவநேய பாவாணர் என்பது அதற்கான சரியான விடை. நான் என் 88க்கான சரியான விடை ஆப்ஷன் சி. அடுத்ததா வினா எண் 89 தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. காதி சொல் கொடுத்திருக்காங்க. காதி என்பது கதர், கதராடைன்னு சொல்லுவோம்ல, கதர். சாம்பார் என்பது பருப்பு குழம்பு அப்படின்றது அதோட தமிழ் சொல்ல பாக்குறோம். சாவடி என்பது தமிழ் சொல் கிடையாது. அப்ப இதுல பொருத்தமான சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா வள்ளுவர் காலத்திலே சொல்லிப்பாங்க, உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இப்ப உடுக்கை என்னும் சொல் தான் இந்த 4 சொற்கள்ல தூய தமிழ் சொல்லா நம்ம பாக்குறோம். அப்ப இதற்கான விடை ஆப்ஷன் டி என்பது சரியான விடை. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொருத்துக. ஃபர்ஸ்ட் பாருங்க, போர்ச்சுகீசிய மொழி. இதற்கான விடை ஆப்ஷன் சி. இது கொஞ்சம் நம்ம பரிட்சயமில்லாத வினா மாதிரி தெரியுது பார்த்தாவே நம்மளுக்கு. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமிழ் அகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிறமொழி சொற்கள் எப்படி கூறியிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க. அப்ப மொழி சொற்களையும் கொடுத்து அதுல எத்தனை பொருத்தமா இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் விரிவா படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த வினாவிற்கு விடை அளிக்க முடியும். இதற்கான விடை ஆப்ஷன் சி தான் சரியான விடை. போர்ச்சுகீசிய மொழி 6, தெலுங்கு மொழி 34, அரபு பாரசீக இந்துஸ்தானி 411, ஆங்கில மொழி 486. வினாயன் 90க்கான சரியான விடை ஆப்ஷன் சி. வினாயன் 91 நிகழ்கால பெயரச்சம் ஓடுகிற குதிரை, உடன்பாட்டு பெயரச்சம் அறிந்த பையன், குறிப்பு பெயரச்சம் அறியாத குழந்தை, ஈறு கெடாத பெயரச்சம் கேட்டிருக்காங்க. ஈறு கெடாத, கெட்ட அப்படின்றது இல்ல, கெடாத. இப்ப இல்லா பொருள் அப்படின்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம், ஈறு கெடாத அப்படின்னா அங்க இல்லாத பொருள். இப்ப இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. நிகழ்கால பெயரச்சம் ஓடுகிற குதிரை, உடன்பாட்டு பெயரச்சம் அறிந்த பையன், குறிப்பு பெயரச்சம் அறியாத குழந்தை, ஈறு கெடாத பெயரச்சம் இல்லாத பொருள். இல்லா பொருள் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஈறு கெட்ட பெயரச்சத்துல வந்திருக்கும். அது கொஞ்சம் நம்ம கவனமா போட்டிருக்கணும் இந்த வினாவிற்கான விடை. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ சரியான விடை. வினா எண் 92 நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஸ் என்ற பெயரால் அழைப்பர். நிறை நீர நீரவர் கேண்மை, பிறை நீர பின்மதி பேதையார் நட்பு அப்படின்ற திருக்குறள் வரும். இதுல நீரவர் அப்படின்றது இதற்கான சரியான விடை அறிவுடையவர் அப்படின்ற பொருள் வரும். நீரவர் அப்படின்னா அறிவுடையவர். அப்ப இந்த ரகரம் இதுதான் நம்ம தப்பு பண்ற இடம். இது வல்லின ரகரம் போட்டோம்னா பொருள் வராது. அப்ப இங்க நீரவர் இடையின ரகரம் தான் என்னது அறிவுடையவர் அப்படின்ற பொருள் தரும். அப்ப வினா எண் 92க்கான சரியான விடை ஆப்ஷன் டி. வினா எண் 93 குதிர்தல் இணையான வேறு சொல்லினை அறிக கேட்டிருக்காங்க. குதிர்தல் கொஞ்சம் சொல் பாருங்களேன். குதிர்தல் அப்படின்னா அதற்கான சரியான பொருள் குடியமர்தல். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. குதிர்தல் என்பதன் பொருள் குடியமர்தல் அல்லது ஓரிடத்தில் தங்குதல் அப்படின்னு நம்ம பொருள் எடுத்துக்கலாம். அப்ப அது ரிலேட்டடா பார்க்கும்போது இதற்கான சரியான விடை குடியமர்தல் என்பதுதான் சரியான விடையா இருக்கும். அப்ப வினா எண் 93க்கான சரியான விடை குடியமர்தல் என்பது சரி. எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. எழும்பி இருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. எழும்பி
எழும்புதல் அப்படின்ற பொருள்ல வருது, எழுந்திருத்தல் அப்படின்ற பொருள்ல வரும்ல. அப்ப எழும்புதல், இந்த எலும்புனா உங்களுக்கு தெரியும், உடல்ல இருக்கக்கூடிய எலும்பினை குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ என்பது சரியான விடை. அக்ரிணை தொடரை கண்டறிகன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. மலர்கள் மலர்ந்தன, ஆன்சர் சரி. ஏன்னா மலர்கள் அப்படின்னு பன்மையில வந்திருக்கு, மலர்ந்தன என்ற பன்மையில முடிஞ்சிருக்கு. அப்ப அக்ரிணை பலர், பன்மை, பலவின்பால். அடுத்து மக்கள் கூடினர், இது உயர்திணை. மாணவர்கள் உயர்திணை, ஆசிரியர்கள் உயர்திணை. அப்ப இதுல வந்து அக்ரிணைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அக்ரிணை தொடர் என்பது ஆப்ஷன் ஏ சரியான விடை. ஒருமை பன்மை பிழை எறிந்து சரியான தொடரிடுதல். அவர் கோவிலுக்கு சென்றார், மரம் முறிந்து விழுந்தன. மரம் ஒருமையில வந்திருக்கு, அப்ப விழுந்தது அப்படின்னு தான் வந்திருக்கணும். அப்ப இதுல வந்து சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது, ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததும் அதே மாதிரிதான், ஒரு பத்தி கொடுத்து அதுல இருந்து வினாக்கள் கேட்டிருக்காங்க. இதில் கேள்வி பாருங்க. இதுல தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. இங்கே இருக்கு, இந்த அருவியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், குற்றால அருவி தான் பார்த்துட்டு இருக்கோம். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி குற்றால அருவி, ஆப்ஷன் டி சரியான விடை. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் டி. வினா எண் 98. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக. இங்கே இருக்கு, அந்த பத்தியில் நம்ம படிச்சு ஊன்றி கொஞ்சம் படிச்சோம் அப்படின்னா 10 என்பது இதற்கான சரியான விடை. ப்ரொஃபஸல் என்னும் சொல்லிற்கு இணையான சொல்லை தேர்க. இது நீங்க ஓல்டு பழைய 12th புக்கு படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம். பின்னாடி வந்து பிறமொழி சொற்கள் கொடுத்து அதுல தமிழ் சொல் கொடுத்துருப்பாங்க, ப்ரொஃபஸல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதோட தமிழ் சொல் வந்து கருத்துரு. பழைய ஓல்டு புக் படிச்சிருந்தா இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். கருத்துரு என்பதுதான் இதற்கான சரியான தமிழ் சொல். இரிகேஷன் டெக்னாலஜி எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக. வினா எண் 100. இரிகேஷன் டெக்னாலஜி எனும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை நீர்ப்பாசன தொழில்நுட்பம் என்பதுதான் சரியான விடை, ஆப்ஷன் சி சரியான விடை. வினா எண் 100க்கான சரியான விடை ஆப்ஷன் சி என்பது சரியான விடை.